ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஜீரகம் 2 டீஸ்பூன், வெந்தயம் 3/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 டீஸ்பூன், மிளகு 3/4 டீஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நம்ம சமைச்சா டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம வத்த குழம்புக்கு சுண்டக்காய் வத்தலும் போடலாம், எந்த வத்தல் வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா அதை நான் குழம்புல ஆட் பண்ண போகிறேன். நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து நம்ம குழம்பு செஞ்சுட்டு குழம்போட ஆட் பண்ணும் போது நல்ல அரோமா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு. இப்போ தாளிப்பு சாமானை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் ஜீரகம் ஆட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் வீட்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தாளிக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் போட்டு சின்ன வெங்காயம் நிறையா ஆட் பண்ணலாம், அப்போ டேஸ்ட் நிறையா கிடைக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும் போது டேஸ்ட்டு நமக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ எப்போவுமே வத்த குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 10 to 12 பல்லு பூண்டை இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது மருந்து குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம், கார்லிக் பூண்டு நிறைய ஆட் பண்ணுறோம், மணத்தக்காளி விதை நல்லது, வத்தல் அதுவும் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். 4 to 5 வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி எடுத்து 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி தண்ணியும் எண்ணெயும் பிரியணும்.
எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவு வெங்காயத்துக்கு 3 பெரிய தக்காளி 1-2மா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எப்பப்பெல்லாம் காரக்குழம்பு வத்தக்குழம்பு பண்ணுறோமோ அப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும் வத்த குழம்பு. நம்ம எப்போ குக் பண்ணும் போதும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம்னா டைமும் நமக்கு சேவ் ஆகும், ருசியும் நல்லா வரும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை திக்காகவே வேணும்னா அப்படியே விட்டுடலாம். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். ரொம்ப புளிப்பு வேண்டாம். வத்த குழம்புல கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கலாம். இது இனிச்சிருக்காது, ஆனால் காரத்தை நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம புளி தண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி விதையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ஆகட்டும், இல்லை மற்ற எல்லா மெடிசினல் வேல்யூவும் இருக்குது. கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறோம், மணத்தக்காளி விதை, பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், சின்ன வெங்காயம், எல்லாமே உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். குழம்பு நல்லா சுண்டு வந்துருச்சு. சூப்பராக திக்காகிடுச்சு. டேஸ்ட்டும் பிரமாதமாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஹெல்தியான
நம்ம வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாதத்தோட இந்த வத்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். ரொம்ப ருசியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.